சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகியுள்ள வேட்டையின் திரைப்படத்திற்கு தற்போது நடந்த எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் ஒரு வாரங்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால படத்துடைய முக்கியமான அப்டேட்டுகளை படக்குழு அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது நேற்றைய முன்தினம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு உடல்நலக் குறைவால அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தது. அங்கு அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதாவது சூப்பர் ஸ்டார் உடல் நலத்துடன் தான் இருக்காரு, நாளைக்கு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா வேட்டையின் படத்துடைய ட்ரெய்லர் அக்டோபர் 2 அதாவது இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வெளியிட போவதாக படக்குழு முன்பே அறிவித்தாங்க. சோ அவங்க அறிவித்ததுபடி இந்த ட்ரெய்லர் வெளியாகி தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பலவிதமான சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் வேற லெவல்ல இந்த ட்ரெய்லரை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்ல, பல பிரபலங்களுமே இந்த ட்ரெய்லரை பார்த்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வயதே ஆகாதா அப்படின்ற மாதிரி கமெண்ட் அடிச்சிட்டும் இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம விஜய் சாருடைய மனைவி சங்கீதா விஜய் தலைவர் ரஜினி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாம அவர் சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவதாக தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.